நான் புக் பண்ணி பார்க்குறேங்க, கேஸ் புக் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ புக் பண்ணுறக்காக இங்கே வந்தேங்க. இங்கே வந்து புக் ஆக மாட்டேங்குது, ரீஃபில்லிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. போட்டால் சுவிட்ச் ஆஃப்னே வருதுங்க. இது நாள் வரைக்கும் நாங்கள் புக் பண்ணிகிட்டே இருந்தோம், கேஸ் கரெக்டாக புக் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2-3 நாளாக இப்போ புக் ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னே தான் வருதுங்க. இந்த நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அதனால் புக் பண்ணால் புக்கே போக மாட்டேங்குது. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே நேரடியாகவே கேஸ் கம்பெனிக்கே வந்திருக்கிறோங்க. அது பண்ணால் இப்போ 2 நாளில் நேற்று இப்போ கூட பண்ணால் டவர் இல்லைன்னா தான் வருது. சரி நேர்லேயே போய் பார்க்கலான்றது இப்போ நேர்லேயே வந்தாங்க. சரி வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. கடைசியாக இப்போ நேற்று கூட பண்ணிவிட்டு இப்போ வந்தாங்க. ஆமாங்க, இப்போ வந்துடு அப்படின்ட்டாங்க. சாயந்தரம் கொண்டு வர்ற அப்படின்ட்டாங்க. காலையிலேருந்து புக் பண்ணிகிட்டே இருக்கோம், புக் ஆகலை. சரி அதான் டேரெக்டாக வந்து ஆஃபீஸில் பார்க்கலான்னு இப்போ புக் பண்ணியாச்சு. மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜிபே பண்ணியிருக்கோம். கேஸ் சிலிண்டர்களை புக் செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கோவையில் இருந்து விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். கோவையை பொறுத்தவரை நிலவரம் என்ன? நிச்சயமாக. அதாவது இன்று நாடு முழுவதும் இந்த வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கு தேவையான இந்த சமையல் எரிவாயு தடையின்றி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோவையை பொறுத்தளவு பல்வேறு பகுதிகளில் வந்து பொதுமக்கள் இன்று காலை முதல் தங்களது செல்ஃபோனில் வந்து இந்த சிலிண்டர் புக் பண்ண முயற்சி பண்ணாலும் அதாவது அந்த எண்கள் வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது. இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்சி, அதாவது இந்த சிலிண்டர் விற்பனை செய்யக்கூடிய ஏஜென்சியை நோக்கி பொதுமக்கள் வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களும் சில விளக்கங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதாவது கடைசியாக வாங்கின அந்த சிலிண்டர் வாங்கி ஒரு 30 நாட்களுக்கு பிறகுதான் புக் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்று ஒரே நாள் பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு ஏஜென்சியில் 300 சிலிண்டர்கள் அதாவது புக்கிங் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இன்று ஒரே ஒரு அந்த ஏஜென்சியில் கிட்டத்தட்ட 900 சிலிண்டர் வந்து பொதுமக்கள் புக்கிங் செய்வதற்கான முயற்சியை செஞ்சுருக்காங்க. ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த புக்கிங் செய்யறனாலையும் சர்வர் டவுன் ஆகுது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல் கடைசியாக வாங்கிய சிலிண்டர் வாங்கி 30 நாட்களுக்கு பிறகு மட்டுமே புக்கிங் செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏனென்றால் பணிக்கு சென்றவர்கள்லாம் தற்போதுதான் வீட்டிற்கு வந்து உடனடியாக அந்த ஏஜென்சிக்கு படையெடுக்க துவங்கியிருக்கிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சி முழுவதும் பொதுமக்கள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆன்லைன் மூலமாகவும் செய்வதில் பல்வேறு சிக்கல் இருக்கிறது. அந்த புக்கிங்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வரனால தான் பொதுமக்களிடையே ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் இது குறித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து சிலிண்டரை புக் பண்ணக்கூடிய காரணத்தினால தான் சர்வர் டவுன் ஆகி இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 நாட்களில் வந்து சரியாயிரும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் 7 நாட்களுக்கு புக்கிங் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய நபர்களால் சொல்லப்படுது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.